நமஸ்காரம். நம்ம வாழ்க்கையில இந்த ஒப்பிடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எல்லா துறையிலும் அந்த ஒப்பீடு இருக்கிறது. நம்ம வீட்டுல கூட நிறைய இருக்கிறது. ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிடுறது கூட நம்ம வீட்டுல இருக்கு. இப்ப நீங்க சினிமாவெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே நிறைய ஒப்பீடுகள் இருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, சிவாஜி எம்ஜிஆர் அந்த காலகட்டத்துல சிவாஜிய சில பேரும் எம்ஜிஆர் சில பேரும் ஒப்பிட்டு அவர்களுடைய குணாதிசயங்களை விவாதிக்கிறதெல்லாம் உண்டு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரச்சு எனக்கு பாத்தீங்கன்னா ரஜினி கமல் அப்படின்னு வரைச்சு அவங்களுடைய குணாதிசயங்களையும் ஒப்பிட்டு அவர்களுடைய திறமைகளையும் ஒப்பிட்டு பேசுறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு அடுத்து இப்ப இந்த காலம் வந்தீங்கன்னாக்க அஜித் விஜய் அப்படின்ற ஒப்பீடு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி ரசிகருக்குள்ள உட்புகைச்சல், போட்டி, பொறாமை அதெல்லாமும் வளர்ந்துடுறது. நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் ஸ்கூல்ல படிக்கிறச்ச எலெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதாவது விருப்ப பாடம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுல கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ரெண்டும் ஆஃபர் பண்ணுவா எடுத்துக்கிறது. கொஞ்சம் சுமாரா அப்படி இருக்கிறவா, இல்ல நிஜமாவே கெமிஸ்ட்ரியில இன்ட்ரெஸ்ட் இருக்கவா கெமிஸ்ட்ரி எடுத்துப்பா. ரொம்ப பிரெய்னி ஸ்டூடெண்ட்ஸ், கணிதத்தில் கரை கண்டவர்கள் அவள்லாம் மேத்ஸ் எடுத்துப்பா. ஸோ நாங்களே ஸ்கூல்ல பேசிப்போம், இவ கெமிஸ்ட்ரியா அவ மேத்ஸா அப்படின்றது பேசிப்போம். எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்ல வரேன்னாக்க, இது அந்த காலத்திலிருந்து, அதாவது இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள் எல்லாத்துலயுமே ஒரு ஒப்பீடுகள், ஒரு கம்பேரிசன் இருந்துட்டுதான் இருக்கு. எதை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க. விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுல ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற அவதாரங்கள், அதாவது ரொம்ப மக்கள் மனதை கவர்ந்த அவதாரங்கள் அப்படின்னாக்க ராம அவதாரம் அண்ட் கிருஷ்ணா அவதாரம் இரண்டும் தான். இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஒப்பீடுனாக்க பெருமாளுக்குள்ள என்ன ஒப்பீடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, இவர் பிறந்த இடங்கள், அவர் பிறந்த இடங்கள், அவர் வளர்ந்த இடம், இவர் வளர்ந்த இடம், அவர் வளர்ந்த முறை, இவர் வளர்ந்த முறை, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? முதல்ல ராமர் எடுத்துப்போம். ஏன்னா அவர் தானே திரேதாயுகத்துல கிருஷ்ணருக்கும் பெரியவர். ராமர் பிறந்தது அரண்மனையில, ரொம்ப ஒரு பெரிய மகாராஜாவிற்கு பிள்ளையாய், அதுவும் முதல் பிள்ளையாய் பிறந்து ரொம்ப சீரும் சிறப்புமா, அவருடைய தொட்டில் இடெல்லாம் கூட ரொம்ப அமக்கலமா ஊரே கொண்டாடுற மாதிரி அவ்வளவு கிராண்டா, அவ்வளவு வசதியா பிறந்தார் ராமர். கிருஷ்ணர் பிறந்தது ஒரு சிறைச்சாலையில. ஒரு அம்மா அப்பா 2 பேருமே சிறைப்பட்டு இருக்கா. அந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு இத்துணூண்டு சின்ன ஒரு இடம், சிறைச்சாலைன்னா எவ்வளவு இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அதுல பிறந்தார். வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க, ராமர் பிறந்து அவர் அந்த குழந்தையாக தொட்டிலில் இட்டு பேர் சூட்டி அன்னி வரைக்கும் இருக்குமே தவிர, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர விஸ்வாமித்திரர் அவர் அழிச்சுண்டு காட்டுக்கு போறது அதுதான் வரும். சோ நடுவுல அவருடைய இளமை பருவங்கள், குழந்தை பருவம் அதெல்லாம் பத்தி ராமாயணத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனா கிருஷ்ணரோடது பாத்தீங்கன்னா எந்த இது எடுத்தாலும், நாராயணியம், ஸ்ரீமத் பாகவதம், எதுல பார்த்தீங்கன்னாலும் கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து அந்த 11 வயசு அந்த கம்சனை கொல்ற வரைக்கும் உள்ள சம்பவங்கள் ரொம்ப அதிகம். அதுதான் மெயின் ஹைலைட்டு. அவ்வளவு இன்பமா இருக்கும் அதை படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும், அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அது. அதுக்கப்புறம் அவர் மகாபாரத யுத்தத்தும் போதுதான் திருப்பி நம்மளுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரிய வரும். அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 வயசு அப்படின்னு சொல்றா. இது எனக்கு தெரியல, ஆனா எல்லா உபன்யாசகர்கள் சொல்லி இது கேள்வி. அதே மாதிரி ராமர் அவர் தக்க வயசில் ஸ்கூலுக்கு, அதாவது பாடசாலைக்கு போய் பாடம் பயின்றார் அப்படின்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ணர் ரொம்ப நாளைக்கு அவர் ஸ்கூலுக்கே போகல. அவர் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறச்சே. ஆனா 64 நாட்கள்ல 64 கலைகளும் கற்றுவிட்டார் அவர். ஆனா ஒரே ஒரு ஒத்துமை 2 பேருக்கும் என்னன்னாக்க, தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து
2 பேருமே இருந்தார்கள். அவர் காட்டுக்கு சென்றிருந்தார். இவர் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்து பிருந்தாவனத்துக்கு வந்து ஆயர் குலத்தில் நந்தகுமாரன் யசோதாவிடம் வளர்ந்தார். இன்னொரு ஒற்றுமையும் உண்டு. தன்னிடம் சரணாகதி செய்தவர்களை அவர்களை 2 பேரும் என்றைக்குமே கைவிட்டதில்லை. ராமரிடம் சரணாகதி செய்த சுக்ரீவனாகட்டும், விபீஷணனாகட்டும், யாரையும் அவர் கைவிடல. அதே மாதிரி கிருஷ்ணரிடம் சரணாகதி செய்த திரௌபதி ஆகட்டும், அர்ஜுனன், பஞ்சபாண்டவர்களாகட்டும், யாரையும் இவரும் கைவிடல. ஸோ 2 பேரும் கடவுள். நம்ம கண்டிப்பாக சரணாகதி செய்தா நம்மளை கைவிட மாட்டார்கள். ராமர் பிறந்தது பகல் வேளையில, நல்ல சூரியன், நல்ல ஒரு பிளசன்ட் ஒரு சிச்சுவேஷன், நல்ல ஒரு கிளைமேட்டு, அந்த மாதிரி ரொம்ப ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில அவர் பிறந்தார். கிருஷ்ணர் பிறந்ததோ நடுராத்திரி, மழை, புயல், வெள்ளம், அந்த மாதிரி இதுல கிருஷ்ணர் பிறந்தார். இன்னொன்னு, ராமர் பிறந்தனால நம்ம எப்படி கொண்டாடுறோம்? பானகம், நீர்மோர், இவ்வளவுதான் அவருக்கு. பெரிய அரசகுமாரன், இளவரசன். ஆனா நம்ம அவருக்கு நைவேத்தியம் பண்ணுவது என்னமோ மோரும் பானகமும். ஆனா கிருஷ்ணர் 8வது பிள்ளையாக சிறைச்சாலையில் பிறந்த இடையர் குலத்தில் வளர்ந்த அவருக்கு நம்ம எப்படி கொண்டாடுறோம்? 32 விதமான பக்ஷணங்கள், 1 இல்ல 2 இல்ல, 32 விதமான பக்ஷணங்கள் பண்ணி ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்திய. ராமர் அழகுதான். ஒரு அரசகுமாரனுக்கு ஏற்ற நடை உடை பாவனையோட ஒரு கம்பீரமும் ஒரு மிடுக்கும் ஒரு அழகும் கொண்டவர் ராமர். கிருஷ்ணர் ரொம்ப ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரர் அவர்களின் பையன் போல. ஆனா ரொம்ப 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 அழகு. ஒண்ணு சொல்லுவா, அழகுல லலிதாம்பாள், அதாவது அம்பாள், அவ்வளவு அழகு அப்படின்னு. அந்த அழக மிஞ்சற அளவு ஒரு அழகு கிருஷ்ணர். அதோட ரொம்ப ஸ்டைலும் கூட அவர். ராமர் அரசகுமாரனுக்கே உரியத்தான நகை நட்டுக்கள் எல்லாத்தையும் போட்டுண்டு கம்பீரமா இருப்பார். கிருஷ்ணர் மணிகள், மயிலிறகு, முத்துக்கள், இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு நகைகள்லயே ரொம்ப மினுக்குவர் அப்படியே கிருஷ்ணர். ராமர் ஏகபத்தினி விரதர், கிருஷ்ணர் ஏகப்பட்ட பத்தினி விரதர். ஆனா ராமர் அந்த ஒரு பத்தினிய கூட கொஞ்சம் காப்பாத்திக்க முடியாம கொடுத்துட்டார் ராவணன் எடுத்துன்னு போறது. கிருஷ்ணருக்கு ஆயிரக்கணக்கில் பத்னிகள் இருந்தா கூட எல்லாரையும் பத்திரமா இசட் செக்யூரிட்டி கொடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தார். ராமர் தந்தை சொல் தட்டாதவர். பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள், ராமா நீ கிளம்பி காட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு தந்தை கூட நேர சொல்லல. அவருடைய சிறிய தாய், அதாவது கைகேயி, உன்னுடைய அப்பா சொன்னார் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு கிளம்பி 14 வருடங்கள் காட்டுக்கு சென்ற கிருஷ்ணர் தாய் சொல்லை தட்டாதவர். எப்படி? சிறையில பிறக்கறச்சேவே அவர் 4 கைகளுடன் சங்கு சக்கரங்களுடன் பிறந்தார். இதை பார்த்த உடனே தேவகி ரொம்ப பயந்து போயிடுறா. ஏற்கனவே 7 குழந்தைகளை கம்சன் கொண்டுட்டான், இவனை பார்த்தா என்ன ஆறுது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட சொல்றா, கிருஷ்ணா தயவு செய்து உன்னுடைய 2 அதிகப்படியான கைகளையும் சங்கு சக்கரங்களையும் கம்சன் உயிருடன் இருக்கும் வரை மறைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே ஆன் த ஸ்பாட் உடனே மறைச்சுடுறார் எல்லாத்தையும். ராமர் அப்பா பேச்ச கேட்கறச்சே அவருக்கு வயசு 24. கிருஷ்ணர் அம்மா பேச்ச கேட்கறதே அப்பதான் பிறந்திருக்க. ராமருக்கு கூட பிறந்தவர்கள் லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன், 3 பேரும் அவ்வளவு ஒரு விசுவாசம் ராமரிடம், அண்ணனிடம் அவ்வளவு ஒரு பக்தி. கிருஷ்ணருக்கு கூட பிறந்தவர் பலராமன், அண்ணன். ஆனா 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதங்கள், நிறைய மனக்கசப்புகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் உண்டு. ராமர் இப்படித்தான் வாழ வேண்டும் மனுஷர்கள் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து காட்டியவர். கிருஷ்ணர் எப்படி வேணா வாழலாம், ஆனா அது தர்மத்தின் படி இருக்க வேண்டும், அதாவது தர்மத்தை மிஞ்சாத அளவு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். ஏன்னா ராமர் தான் ஒரு அவதாரம் அப்படின்றத எந்த இடத்துலயும் காமிச்சுக்கல. ஆனா கிருஷ்ணர் தான் ஒரு அவதாரம் அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ எல்லாருக்கும் காமிச்சுட்டு இருந்தார் அவர். ராமர்
ராவணனுடன் போர் செய்யும் போது முழு மனத்துடன் அதில் இறங்கி போர் செய்து வெற்றி கண்டார். கிருஷ்ணர் மகாபாரத யுத்தத்துல கௌரவர்களுக்கு எதிராக பாண்டவர்கள் பக்கம் போரிடும் பொழுது ஒரு ஆயுதத்தை கூட தூக்காம சாரதியா உட்கார்ந்துட்டே ஜெயித்து கொடுத்தார். கடைசியில வைகுண்டம் திரும்பி செல்லும் நேரம் வந்த பொழுது ராமர் தான் தன்னுடைய கூட இருக்கிறவாளையெல்லாம் அழிச்சுட்டு சரையூ நதியில இறங்கி வைகுண்டம் திரும்பி போயிடுறார். கிருஷ்ணர் வேடுவனால் அடிபட்டு அவர் அவதாரத்தின் நன்மைகள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வைகுண்டம் திரும்பி செல்றார். சோ இதுல ராமனா கிருஷ்ணனா அப்படின்றது இல்ல. ஏன்னா ரெண்டு பேருமே கடவுள், எல்லாருக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் ரெண்டு பேருடையும் பக்தி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, உனக்கு ராமர் பிடிக்குமா கிருஷ்ணர் பிடிக்குமா இவ்வளவு நேரம் சொன்னியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ராமரிடம் அதீத பக்தி, கிருஷ்ணரிடம் அதீத நட்பு. ஏன்னா கிருஷ்ணரை பாக்கறச்சே நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டு ஒரு குழந்தை இல்ல ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை அப்படிதான் நம்மளுக்கு தோன்றது. ராமரை பாக்கறச்சே ஒரு பக்தி பரவசம் நம்மளுக்கு வருது, என்னமோ உண்மைதான். இந்த மாதிரி ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் ஒற்றுமைகள் வேற்றுமைகள் அவர்களுடைய அவதார நோக்கங்கள் எல்லாம் சொல்லிண்டே போலாம். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருந்தாக்க ப்ளீஸ் கமெண்ட். உங்களுக்கு பிடிச்சவர் ராமரா கிருஷ்ணரா அதையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நமஸ்காரம்.